அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவ காலத்துல 31வது நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே ஆண்டவருடைய பாடுகளை பற்றி சிந்திக்கின்ற நாள். நாம ஆண்டவருடைய சிலுவை பாதையிலே அவரோடு சேர்ந்து நடப்பதற்காக இன்னைக்கு நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை பாதைனா கடவுளுடைய அன்பு நமக்காக வெளிப்பட்ட வழிகள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நமக்காக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து மிகப்பெரிய பாரமான சிலுவையை தாங்கிக் கொண்டார். இந்த சிலுவை என்பது சாதாரணமாக அவர் ஒரு இடத்திலிருந்து பெரிய சிலுவையை இன்னொரு இடத்திற்கு எடுத்து சென்றது மட்டுமல்ல, அந்த சிலுவையிலே தியாகம் இருக்கிறது, அந்த சிலுவையிலே அன்பு இருக்கிறது. நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுந்து அதை நம்பிய பிறகாவது நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு எடுத்த மிகப்பெரிய ஆயுதம். அன்புக்குரியவர்களே, யூத கலாச்சாரத்திலே கள்வர்களை அறைவதற்காக பயன்படுத்தப்பட்ட சிலுவை, கொடூர தண்டனை கொடுப்பதற்காக அனுபவிக்கப்பட்ட இந்த சிலுவையை சுமப்பதற்காக இயேசு நம்மீது கொண்ட பேரன்பினால் சுமந்து செல்வதை நாம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்படின்னா நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவை வரும். இந்த சிலுவையை தாங்கக்கூடிய சக்தி நம் ஒவ்வொருவராலும் இருக்காது. நம் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நாங்களும் சுமப்பதற்கு ஒரு வாய்ப்பு தாரும்னு நாம கடவுள்கிட்ட கேட்கணும். வாழ்க்கையில சின்னம் சிறிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, தோல்விகள் வருகின்ற பொழுது, எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் சிலுவையை சுமப்பதற்கு உம்மிடம் இருந்த அந்த சக்தியை எங்களுக்கு தாரும்னு நாம கேட்கின்ற பொழுது, கண்டிப்பாக அவர் நம்மீது கொண்ட பேரன்பினால், இரக்கத்தினால், தியாகத்தினால் அவர் சிலுவையை சுமந்தது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் வருகின்ற சிலுவையை சுமக்கக்கூடிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் பிறருடைய சிலுவையை சுமக்க நம்மால் முடிந்த தியாகத்தை செய்ய இன்றைய நாளில நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். இன்றைய நாளை இறைவன் ஆசீர்வதித்து இந்த சிலுவை பாதையோடு நம்முடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களையும் சிலுவையிலே அறைந்து அதன் வழியாக நாம் வெற்றி காண இன்றைய நாளிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இந்த தவக்கால தியான செய்தி மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால் இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பேர் ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.